அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுவதைத்தான் நாம செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடத்துல செவ்வாய்க்குன்னு ஒரு தனி கெத்து உண்டு. அவரை நவகிரகங்களின் தளபதி அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த வேகமும் துடிப்பும் வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் நம்ம மனசுல இருக்கிற தைரியத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒருத்தர் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னா அவருக்குள்ள அந்த வெறி இருக்கணும்ல. அந்த வெறிய தூண்டி விடுற வேலைய செவ்வாய் தான் பார்க்கறாரு. அதனால தான் இந்த பெயர்ச்சி நடக்கும்போது எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் உஷாரா கவனிப்பாங்க. பொதுவா செவ்வாய் ஒரு ராசியில 1.5 மாசம் வரைக்கும் இருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் வக்ரமடையும் போது, அதாவது பின்னோக்கி நடக்கிற மாதிரி தோணும்போது, ஒரே ராசியில 4 இல்லனா 5 மாசம் கூட தங்கிடுவாரு. அப்படி அவர் தங்குற காலத்துல தான் உலகத்துல நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறப்போ முதல்ல நாம கவனிக்க வேண்டியது நம்ம கோபத்தை தான். செவ்வாய் நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகம். அவர் இடம் மாறும்போது சிலருக்கு அனல் பறக்கிற மாதிரி கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் இப்படி எகிர்றாங்க அப்படின்னு மத்தவங்க யோசிக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் பொறுப்பு. ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும்னாலும் நிலம் வாங்கணும்னாலும் செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். அவரோட பெயர்ச்சி சாதகமாயிருந்த இழுபறியா இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாம் டக்குன்னு முடிவுக்கு வரும். கை நழுவி போன நிலம் கூட தேடி வரும். சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற உறவையும் செவ்வாய் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறும்போது கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். இல்லனா தம்பி தங்கச்சிங்களால நமக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாயம் கிடைக்கலாம். இது எல்லாமே செவ்வாய் எந்த வீட்டுக்கு போறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. வீரம், விவேகம் இது ரெண்டுமே செவ்வாயோட அடையாளங்கள். இராணுவத்துல இருக்கிறவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். அவங்களோட திறமையை வெளிப்படுத்தவும் பதவிகள் கிடைக்கவும் இந்த கிரக மாற்றம் பெரிய அளவுல கை கொடுக்கும். ஆனா செவ்வாய் பெயர்ச்சியில ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. அவர் ஒரு பாப கிரகம்னு சொல்லப்படுறதால ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது விபத்துகள் இல்லனா அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கு. அதனால தான் செவ்வாய் பெயர்ச்சி அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கணும்னு எச்சரிப்பாங்க. இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்காது. ஒருத்தருக்கு ராஜயோகம் கிடைக்கலாம், இன்னொருத்தருக்கு செலவுகள் எகிரலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், செவ்வாய் பெயர்ச்சி நடக்கும்போது எந்த ராசிக்காரரா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில ஒரு வேகம் பிறக்கும். மந்தமா இருந்த காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கு மங்களன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது மங்களமான காரியங்களை செஞ்சு வைக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் திருமண பொருத்தத்துல செவ்வாய் தோஷம் இருக்கான்னு அவ்வளவு முக்கியமா பார்க்கறாங்க. அவர் பெயர்ச்சி ஆகும்போது திருமண தடையால வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வாய்ப்பிருக்கு. பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்றாருங்கிறதும் ரொம்ப முக்கியம். குருவோட சேர்ந்தா அது குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதுவே ராகுவோடவோ இல்ல சனியோடவோ சேர்ந்தா கொஞ்சம் டென்ஷனான சூழல் உருவாகும். இந்த கிரக கூட்டணியை வச்சுதான் உலக அரசியல்ல கூட பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற பயத்தை போக்கி எதையும் எதிர்கொள்ற குனிச்சலை கொடுக்கிறது தான் இந்த பெயர்ச்சியோட உண்மையான நோக்கம். என்னால முடியுமா அப்படின்னு தயங்கி நின்னவங்க கூட செவ்வாய் பலமா ஒரு ராசிக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இறங்கு அப்படின்னு களத்துல குதிப்பாங்க. அந்த தன்னம்பிக்கை தான் செவ்வாய் கொடுக்கிற பரிசு. பெயர்ச்சி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாயோட கடுமையை குறைக்கவும் அவரோட அருளை முழுசா பெறவும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா முருகப்பெருவானை கும்பிடுறது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும்னு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகர் தானே. அவருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு காரியத்துல இறங்குனா எல்லாம் சுபமா முடியும்.
மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வெறும் கிரக மாற்றம் மட்டும் கிடையாது. அது நம்ம ரத்த ஓட்டத்துல, நம்ம செயல்பாடுகள்ல ஒரு புது தெம்ப உண்டாக்குற ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. இது யார உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, யார கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்ல போகுதுங்கிறது தான் இந்த கிரக மாற்றத்தோட சுவாரஸ்யமே. அதனால செவ்வாய் பெயர்ச்சிய கண்டு பயப்படாம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டா செவ்வாய் பகவான் கண்டிப்பா வெற்றியையும் புகழையும் வாரி வழங்குவாரு. அடுத்த 1.5 மாசம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த பயணத்தோட ஆரம்பம் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மீனராசி நேயர்களே, வணக்கம். ராசி சக்கரத்தின் நிறைவு ராசியான உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஒரு விசித்திரமான, அதே சமயம் பல படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மீன ராசிக்கு செவ்வாய் பகவான் 2 மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதி. அதாவது தன, வாக்கு, குடும்பஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. இப்போ அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வர்றாரு. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். முதல்ல, செவ்வாய் 12இல் மறைவது என்பது சில சவால்களை கொடுக்கும். 12ஆம் இடம் என்பது தூக்கம், அயன சயன போகங்கள் மற்றும் செலவுகளை குறிக்கும். இங்க செவ்வாய் வர்றதால தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். குடும்பஸ்தான அதிபதி 12இல் மறைவதால் குடும்பத்துக்காக அதிகப்படியான செலவு செய்ய வேண்டியிருக்கும். வீட்டு விசேஷங்கள், சுப காரியங்கள்னு கையில இருக்கிற காசு சுப விரயமா கரையும். பேச்சுல நிதானம் ரொம்ப முக்கியம். 2க்கு உடையவர் 12இல் இருப்பதால் நீங்க ஒன்னு சொல்ல போய் அது தப்பா புரிந்துக்கப்பட்டு வீண் சண்டையில முடிய வாய்ப்பிருக்கு. மௌனம் வித்தகம்னு இருக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியா பார்த்தா பணவரவு வரும், ஆனா வந்த வேகத்துல செலவாகும். பழைய கடன்களை அடைக்க புதுசா கடன் வாங்குற நிலைமை சிலருக்கு வரலாம். அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. 9க்கு உடையவர் 12இல் மறைவதால் தந்தை வழி உறவுகள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அவரோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுற மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். பாஸ்போர்ட், விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து வெளிநாடு போற யோகம் கைகூடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பெருகும். ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. குறிப்பா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பாதத்துல சின்ன காயம் பட வாய்ப்பிருக்கு. தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். தியானம் பண்றது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்துல முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. பெரிய தொகையை யாரையும் நம்பி கைமாத்தாவோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடவே போடாதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் வரலாம். அது உங்களுக்கு பிடிக்காத இடமா இருந்தாலும் இப்போதைக்கு அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருங்க. உங்க வேலையில சின்ன சின்ன தவறுகள் வரலாம், அதை சரி பண்ணிக்கோங்க. ரகசியங்களை சக ஊழியர்கள் கிட்ட பகிராதீங்க. வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில இழுபறிகள் இருக்கும். 12இல் செவ்வாய் இருப்பதால் சொத்து வாங்குறதுல சில சிக்கல்கள் வரலாம். ஆவணங்களை சரியா செக் பண்ணுங்க. வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை. குறிப்பா இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி இன்சூரன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைக்கு சின்னதா கோபம் வரலாம் அல்லது அவங்க மூலமா சில மருத்துவ செலவுகள் வரலாம். அன்பா பேசி சமாளிங்க. குழந்தைகள் விஷயத்துல ஒரு கண் இருக்கட்டும். அவங்களோட கல்வி மற்றும் நடத்தையில கூடுதல் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளோட வெளிநாட்டு படிப்புக்காக இப்ப முயற்சி பண்ணலாம். மாணவர்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் காலம்தான். படிப்புல ஒரு சோம்பல் வந்து போகும். மனதை ஒருநிலைப்படுத்தி படிச்சா மட்டும்தான் நல்ல மார்க் வாங்க முடியும். பெண்களுக்கு இது ஒரு பொறுமையான காலம். வீட்டு வேலைகள் அதிகமாகும். ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. இடுப்பு வலி அல்லது முதுகு வலி வரலாம். கவனமாயிருங்க. காதல் விஷயத்துல சில ஏமாற்றங்கள் வரலாம். அவசரப்பட்டு யாரையும் காதலிக்காதீங்க. ஏற்கனவே காதலிப்பவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். செவ்வாய் 12இலிருந்து 3, 6, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். 3ஐ பார்ப்பதால் தைரியம் குறையாது. கம்பிகளோட உதவி சில நேரங்கள்ல கிடைக்கும். 6ஐ பார்ப்பதால் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. பழைய வியாதிகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிற தெம்பு வரும். ஏழை பார்ப்பதால் கூட்டு தொழில்ல கவனம் தேவை. பார்ட்னர் கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுங்க. புதுசா யாரையும் பார்ட்னரா இப்போ சேர்க்க வேணாம். ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும். கோயில் குளம்னு போவீங்க. தான தர்மங்கள் செய்யறது மூலமா மன நிம்மதி கிடைக்கும். ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு குறைய வாய்ப்பிருக்கு. அடக்கி வாசிப்பது நல்லது. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கிற மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பெரிய டீல்கள் முடியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல இப்ப இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்க். லாபம் வர்றதை விட விரயமாக வாய்ப்பு அதிகம். அதனால நிதானமா இருங்க. சகோதர வழியில இருந்த பிணக்குகள் கொஞ்சம் நீடிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுகளை இப்போதைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது. சமூகத்துல உங்க பெயர் புகழ்ல சின்னதா ஒரு களங்கம் வர வாய்ப்பிருக்கு. யார பத்தியும் பின்னாடி பேசாதீங்க. அதுவே பெரிய பாதுகாப்பு. பழைய நண்பர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்கும். ஆனா அவங்க கிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. சாப்பாட்டுல காரத்தை குறைச்சுக்கோங்க. அஜீரண கோளாறுகள் வரலாம். வீட்டு உணவே சிறந்தது. வீட்டுல மின்சாதன பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகலாம். அதை உடனே சரி பண்ணிடுங்க. வயரிங் பிரச்சனைகளை கவனிக்காம விடாதீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு பிளான் மட்டும் பண்ணுங்க. நடைமுறைக்கு கொண்டு வர்றத இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. வெளியூர் பயணங்கள்ல உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. பர்ஸு, செல்போன் திருடு போக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த செவ்வாய் பெயர்ச்சி மீனராசிக்கு அமைதியா இருக்க வேண்டிய ஒரு காலம். விரயங்களை சுப விரயமா மாத்திட்டா இதுவும் ஒரு வெற்றி காலம்தான். இப்ப பரிகாரங்கள். மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் நீங்க முருகப்பெருமானையும் விஷ்ணுவையும் வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூவான அர்ச்சனை பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம் கேட்கறது உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்துங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை தடுக்கும். ஏழை எளியவர்களுக்கு இரத்த தானம் செய்யுங்க அல்லது மருத்துவ உதவி செய்யுங்க. இது செவ்வாய்க்கு ரொம்ப பிடித்த பரிகாரம். சிவப்பு நிற ஆடையை தவிர்க்கிறது நல்லது. வெள்ளை அல்லது மஞ்சள் நிற உடைகள் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை தரும். அப்பாவுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு பழங்கள் வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்களை குறைக்கும். நல்லதே நடக்கும். பொறுமையோட செயல்படுங்க மீனராசி நேயர்களே. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.